அடுத்து பேசி ஆகணும். எல்லா படத்துலயும் பாட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் அடையாளம் படத்துக்கு. ஒரு படத்துக்கு பாட்டு தான் எல்லாருமே தியேட்டருக்கு வர வைக்கிறது அப்படின்னும் போது இந்த படத்துக்கு அனிருத் உள்ள வந்தோடனே அவர் வந்து எதிர்நீச்சல் விட ஜாஸ்தியா ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் ஃபிக்ஸ் ஆயிட்டார் மைண்ட்ல. அண்ட் நீங்க கொடுத்துருக்க சாங்ஸ் வந்து பயங்கரமான சாங் சார். உண்மையிலே சொல்லணும்னா நாக்கு தள்ளிருச்சு அந்த ஒவ்வொரு பாட்டு ஆடுறதுக்குள்ளேயும். என்னால முடியல ஆக்சுவலா. ஏதாவது ஒன்று பண்ணும். பட் இந்த சாங்ல சாதாரணமா நடந்து போறதோ பண்ணவே முடியாது. ஏதாவது ஆடணும்னு பிருந்தா மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர் 3 பேருமே புழிஞ்சு எடுத்து தான் விட்டாங்க ஃபுல்லா. ஏன்னா அது பண்ணா மட்டும்தான் அதை மேட்ச் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கும் போது இந்த பெரிய கேள்வி, ஹன்சிகா இதுல ஹீரோயின். எப்பா இவனுக்கு பார்ப்பா பயங்கரமான மச்சத்தை, ஹன்சிகாவாப்பா ஹீரோயின். ஹீரோயினா தானங்க நடிச்சேன். அது ஒரு பெரிய தப்பா. அண்ட் எப்படி இருக்க போகுது ஸ்கிரீன்ல அப்படிங்கறதுதான். அவங்க நம்ம படத்துல ட்ரெய்லர்ல சொல்லியிருக்க மாதிரி நல்லா நெய் குழந்த மாதிரி சவச்சவன் வெள்ளையா இருக்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து பொன்ராம் சார் தேனி பக்கம் உலா விட்டுருந்தார். நம்மள வேட்டி கட்டி நல்லா மீசையெல்லாம் வச்சு வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி உலா. ஸோ இதுல எப்படி மேட்ச் பண்றது என்பது சுகுமார் சார் எதுக்குன்னே ஃபாரின்ல போய் ஒரு 20 லைட் வாங்கிட்டு வந்தாரு. எப்படியாவது எனக்கு கொஞ்சமாவது கலரா காட்டணும் அப்படின்னு சொல்லி. இல்லையா சார்? அப்புறம் இதை கேமரா ட்ரிக்ஸ் போல இல்ல நிறைய மெனக்கிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. மற்ற படத்துலாம் வந்து ஒரே ஒரு அசிஸ்டன்ட் தான் இருப்பாங்க கூட. நான் கண்ணாடி பார்த்து முடி அப்படி கிளச்சி விட்டு அப்படியே போய் நின்றுவேன் கேமரா முன்னாடி. இப்ப பார்த்தா ஒரு 10 பேர் கூட வருவாங்க. யாருங்க அவர் தான் உங்களுக்கு ஹேர் டிசைன் பண்ணுவாரு. இவரு தான் உங்களுக்கு சட்டை பட்டன் எல்லாம் கரெக்டா போட்டு விடுவாரு. இவருங்க மேக்கப் போட்ட பிறகு அதுல ஆயில் லைட்டா கூட வரக்கூடாது. இன்னும் நம்மள மைக்கேல் ஜாக்சன் பாப்பா மாதிரி பாத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லி இனிமே ஹன்சிகா மாதிரி ஹீரோயினே ஓகே பண்ணிடணும். இதுக்காகவே மற்றவங்களாம் வேலை செய்வாங்க இல்லையா, அதுக்காக. பட் ஹன்சிகா பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லும்போது பயங்கரமான ஆளுங்க, பயங்கர திமிரு, ஐயோ பேசவே மாட்டாங்க யார்ட்டையும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க அப்படி இல்லை. அதுக்கு எப்படி படப்படன்னு பேசிட்டு இருக்காங்களோ அப்படிதான். ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், இங்கிலீஷ்லயே பேசுவாங்க. சதீஷ் கூட அடிக்கடி சொல்லுவாரு, ஓ ஹன்சிகா இருந்தாலும் நீ வந்து என்கிட்டயே பேசுறிய, ஆட போய் அது இங்கிலீஷ்ல பேசுதுன்னு ஆயிட்டு போய் என்ன பேசுறது. அண்ட் அவங்கள ஜி அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்டோட தான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஹன்சிகா நீங்க நம்பி வந்ததுக்கு. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னதுதான், ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது பண்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான். அண்ட் இப்படி டீம்ல ஒவ்வொன்றா சேரும்போது ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் அவரை பத்தி சொல்லி ஆகணும். முருகன் சார் மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டர் நான் மதன் சார் ஆஃபீஸ்ல மீட் பண்ணும்போது முருகன் சார் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் இவரை பார்த்துட்டு ஓகே யாரோ பீட்டர் சாரோட ரிலேஷன் யாரோ வந்திருக்காங்க போல, கொரியால இருந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம பேச டைரக்டர் எங்கன்னு பின்னாடி தெரிஞ்சுக்கேன், நான் தாங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாங்க. வாட்டர் லுக்குக்கும் வாய்ஸுக்கும் அது லாங்குவேஜ் அதை விட வாங்க நாம படம் பண்ணிக்கிருவோம். படம் பண்ணிக்கிருவோமா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி நாம வந்து இந்த மாதிரி ஹிந்தி படம் மாதிரி நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஓகே சார் ஹிந்தி படம் மாதிரி பண்ணலாம் சார், முதல்ல உங்க லுக்கை மாத்தணும் சார் அப்படின்னு. நான் முதல்ல இந்த வேட்டியை கலட்டி எரிங்க, உங்களுக்கு நல்ல ஜீன்ஸ் டி ஷர்ட்டா கொடுக்குறேன் அப்படின்னாரு. கொடுங்க சார், ஓகே மீசை எடுக்கிறோம் ஸ்பைக் வைக்கிறோம் சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார், இந்த மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது சார். ஏன்னா இவர் பேசுறது அப்படி இருக்கும்போது நான் எப்படி நம்ப முடியும்? யோசிச்சு பாருங்க. ஊர் எங்க சார்? தேனி பக்கத்துல இருந்தா வர்றேன், உங்க ஊர் பக்கத்துலதான் அப்படின்னு. எனக்கு எங்க பெரியமா பேசுற மாதிரியே இருக்கு. ஏண்டா சாட்டையிலடா வந்து தின்னுட்டு போன ஒரு வாயே அப்படின்ற மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. நமக்கு டவுட் ஆகி ஓகே சரி ஓகே பண்ணிக்கலாம். நான் போட்டோ ஷூட்ல பாப்போம் சார், கரெக்டா வரலன்னா வேற ஏதாவது பண்ணிக்கலாம், நீங்க வாங்க மறுபடியும் பண்ணிக்கிருவோம் என்னத்த கிருவமோ அப்படின்னு அப்படின்னு போட்டோ ஷூட்ல போனா எதுவோ இப்படி இப்படி மாத்தினாங்க, இப்படி 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 இருந்துச்சு. ஏதோ ஒரு மேஜிக் வந்து மேஜிக் ஆரம்ப இவரு அப்படின்னு எந்திரன் அந்த டைலாக் இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்துச்சு. அண்ட் அந்த மாதிரிதான் அவரோட கேரக்டரை தாண்டி படம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றதுல பயங்கரமா விஷன் உள்ள ஒருத்தர். அவர் என்னைக்கு அந்த கான்பிடன்ஸோட ஓட ஆரம்பிச்சாரோ என்ன மாத்த ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து அவர் கூட தான் லாஸ்ட் 1 இயரா அவர் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் ஃபுல்லா. அவரும் சொன்னாரு நான் பயங்கர லக்கி சார், என்னோட ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா எப்படி முருகதாஸ் சார் கதை, அனிருத் மியூசிக், ஹன்சிகா ஹீரோயின் இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் சொன்னாரு. நீங்களும் லக்குன்னு சொல்லாதீங்க சார், லக்கெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. நீங்க 14 வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா எவ்வளவு போராடி இருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கணும் இல்ல சார், அது இதுதான் சார் உங்களுக்கு. இதுல கான்பிடன்ஸ் வரும் சார் நிறைய பேருக்கு. நம்மளும் கஷ்டப்பட்டா எங்கேயாவது ஒரு டைம்ல நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆவீங்க சார். நம்மளுடைய ஒரே வேலை இந்த மாதிரி நம்பி இருக்கவங்களுக்கு இது எப்படியாவது ஹிட் பண்ணிடணும் சார்
அப்படின்றதான். அண்ட் அவரும் நானும் பேசியிருப்போம், நிறைய செலவு பண்றாங்களா ப்ரொடியூசர்ஸ், தைரியமா செலவு பண்றாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருப்பாரு. முக்கியமா கிளைமேக்ஸ் பத்தி சொல்லணும். crores-ல செலவு பண்ணி ஒரு பாக்ஸிங் ஸ்டேடியம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் படத்துல பார்க்கும்போது அந்த மேஜிக் தெரியும். இவ்வளவு பேரோட இன்புட்ஸ் இருக்கும்போது அந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட் வரும்போது இதோட வியாபாரம் இன்னும் பெருசாகும். அப்போ தியேட்டர்ல சப்போஸ் டிக்கெட் ரேட் எல்லாம் ஊர்ல எல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது அப்படி கொடுத்து வந்து பாக்குறவங்களுக்கு இதுல என்ன விஷயம் வச்சிருக்கோன்ற கேள்வி ஒவ்வொரு டைமும் டீம்ல எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருந்தது. ஓகே, இதுக்கு ஏதாவது ஒவ்வொன்றும் புதுசா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆரம்பிச்சதுதான் அந்த தேடல். அதுல ஆரம்பிச்சதுதான் மாஞ்சா சாங். அப்படியே இந்த படம் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி நின்றுடுச்சு. அண்ட் வேற என்ன சொல்றேன்னு தெரியல. இங்க நிறைய பேர் நிறைய பெரிய விஷயங்கள்லாம் பேசினாங்க. நான் ஆர்டிஸ்டா, ஹீரோவா, ஸ்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்கிரீன்ல வரும்போது என்னை பார்த்தா சந்தோஷப்படணும். படங்கள் வந்து நம்பி வந்து பார்க்கலாம், தைரியமா பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த மேடையில இருக்கவங்க எல்லாரும் என்ன நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்களோ அதை ஃபியூச்சர்ல ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஆசையோட மட்டும்தான் ஓடிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா தைரியம் வந்திருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க தட்டி கொடுக்கறதுக்கு, அண்ட் இவ்வளவு பேர் இருக்கீங்க தூக்கி விடுறதுக்கு அப்படின்போது இன்னும் தைரியமான முயற்சிகளை பண்ணலாம்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அதோட தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணணும்ன்றதும் இருக்கு. நல்ல டீமோட இருக்கேன். இதே டீம் கண்டினியூ ஆகணும். அண்ட் யார் பேரையும் விட்டுருந்தேன்னா சாரி. அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே பெரிய நன்றி. எல்லா படத்தும் கொடுக்குற மாதிரி இந்த மான் கராத்தேக்கும் பெரிய சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்ல தான் இருக்கு இந்த படம். அண்ட் ஒன்ஸ் அகைன் சங்கர் சார், தேவா சார், பிரபு சாலமன் சார் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நீங்க வந்து கேஆர் சார் உங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் என்னோட டீம் பத்தி நான் நிறைய சொல்லல, கோச்சிங் பண்ண நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாருமே சொல்ல காஸ்டியூம் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லாருமே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம். எல்லாருக்குமே ஒரே ஒரு தாட் தான், இந்த படம் வந்து கரெக்டா எல்லாரும் பிடிக்கிற மாதிரி படமா பண்ணணும் அப்படிங்கறதான். திலீப் சுப்ராயன் மாஸ்டர் எல்லாம் பயங்கரமா கஷ்டப்பட்டார் ஃபைட் கிளைமேக்ஸ்ல பண்ண வைக்கிறதுக்கு. பாக்ஸிங் கோச் மதன் சார் ஆகட்டும், அண்ட் எல்லாருமே ஒரு கம்ப்ளீட்டா டீம் ஒரு படத்துல எந்த விஷயமும் சாதாரணமா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முயற்சி, பயங்கரமான முயற்சி எடுத்திருக்கோம். ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். கூடிய சீக்கிரம் பெரிய ஸ்கிரீன்ல சந்திக்கலாம். அண்ட் ஐயோ சதீஷன் சூரியனே விட்டேன், இல்லைன்னா அவள்தான் அடுத்த படம் கால் ஷீட் கிடைக்காது, பெருட்டே கால் ஷீட் வர, அது வேற டவுட்டா. சூரியன் அண்ட் சதீஷ் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். சப்போர்ட் தான். நான் அவங்களோட இருக்கும்போது நம்மளும் ஜாலியா ஃபன்னா பண்ணோம். நம்ம ஹீரோன்னு ஒதுங்கி இருந்துடக்கூடாது அப்படிங்கறது எப்பவுமே அவங்க அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், சிரிக்க வைப்போம்னு நம்புறோம். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே நன்றி, நிறைய நன்றி சொல்லிட்டோம். ஓகே, தேங்க்யூ, பை.